அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய விவாத நேரத்தினுடைய தலைப்பு, சாதி தெரியாதவர் சாதிவாரி கணக்கெடுப்பு கோருகிறார். ராகுல் காந்தி விமர்சித்த முன்னாள் மத்திய அமைச்சர், அவை குறிப்பில் நீக்கியது சமூக வலைதளத்தில் வெளியீடு, பிரதமர் மீது காங்கிரஸ் நாடாளுமன்ற உரிமை மீறல் புகார் தந்திருக்கிறது. இது குறித்து விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். இனிய மொழியாக தங்களில் இணைத்துக் கொள்வதில் முதலாவதாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை இணை செயலாளர் மரியாதைக்குரிய மூத்தவர் ஐயா வைத்தியலிங்கம் அவர்கள் இணைகிறார். வரவேற்கிறோம். வணக்கம் சார். அடுத்தபடியாக இணையமொழியாகவே தூத்துக்குடியிலிருந்து இணைகிறார் தூத்துக்குடி செல்வம் பிஜேபி. வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கத்தில் முதலாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மூத்த செய்தி தொடர்பாளர்கள் ஒருவரான மரியாதைக்குரிய திரு முருகையன் அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். அடுத்தபடியாக உயர்நீதிமன்ற வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான மரியாதைக்குரிய திரு குமரராஜா அவர்கள் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். திரு முருகையன் சார், உங்களிடம் தான் அந்த நிகழ்ச்சியை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது நேற்று நடைபெற்ற இந்த விவகாரம் என்பது நம்ம வயநாடு பிரச்சனைனால ரொம்ப பூதாகரமாக வெடிக்கல. இருந்தாலும் இன்றைக்கு அது நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தியினுடைய அந்த ஸ்பீச்சும் அனுராக் தாக்கூர் அவருடைய அந்த ஏளனமான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டதற்கு உரிமை மீறல் புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க நீங்கள் சொல்கிறீங்க. பட் அவர் சொன்ன ஒரு விஷயத்தை அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டாங்க. ஆனால் சமூக வலைதளத்தில் வெளியே வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டாங்கல்ல, விட்டுற வேண்டியது. அதாவது அருமை தலைவர் ராகுல் காந்தி எழுப்பிய மிக முக்கியமான பிரச்சனையை திசை திருப்புகின்ற முறையில் தான் அனுராக் தாக்கூர் அப்படி ஒரு விமர்சனத்தை வைத்தார். கேட்கிற கேள்விக்கு என்ன பதிலோ அதை சொல்ல முன்வராமல், அது சரியா தவறா, அதை செய்வோமா இல்லையா என்பதற்கான விளக்கம் கொடுக்காமல், நீங்க நீங்க ஜாதி யாரு, கேட்கிறவன் என்ன ஜாதி என்ன சமாதானம், அதை பத்தி பேசுறதுக்கு இவர் என்ன இருக்கு? அவர் என்ன ஜாதியா இருந்தா என்ன, குலமா இருந்தா என்ன, அவர் இந்திய தேசத்தினுடைய நன்மைக்காக, இந்திய தேசத்தில் உள்ள மக்களுக்காக, சாதாரண ஏழை எளிய மக்களுக்காக, பேக்வர்டு கம்யூனிட்டி பிற்பட்ட சமுதாய மக்களுக்காக, அதனுடைய முன்னேற்றத்திற்காக இது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டு காலம் சாதாரண மக்களை ஏமாற்றி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற உயர்ஜாதி வகுப்பினரிடமிருந்து ஒரு விடுதலை பெற்றுக் கொடுப்பதற்காக பேசுகின்ற பேச்சு தான் ராகுல் காந்தியினுடைய அருமையான ஒரு புரட்சிகரமான பேச்சு. சரி, இதுவரையில் எங்க காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இப்படி ஒரு புரட்சிகரமான பேச்சை நான் கேட்டதில்லை. அந்த அளவுக்கு எங்களுக்காக இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தியை எல்லாரையும் தாண்டி அவர் உண்மையிலேயே வெளிப்படையாக தன்னை பல பேர் எதிர்ப்பார்கள், உயர்ஜாதி வகுப்பினர் தன்னை புறக்கணிப்பார்கள், தனக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு எழும்பும். ஏன்னா வட இந்தியாவில் விழிப்புணர்வற்ற மக்கள் அதிகம், விழிப்போடு இருக்கிற மக்கள் சதவீதம் குறைவு. அப்படி இருக்கக்கூடிய பகுதியில் அவர் வாழ்ந்து கொண்டு அந்த விஷயத்தை பெருசா எடுத்து அவர் பேசியது இதுதான் மிக சிறப்பான ஒன்று. இன்னைக்கு தென்னிந்தியாவில், அது குறிப்பாக தமிழகத்தில் நாம் 50 ஆண்டு காலமாக கடைபிடித்து வருகின்ற அந்த ஜாதிவாரி இடஒதுக்கீடா இருக்கட்டும், அல்லது பிற்பட்ட இனத்தினுடைய முன்னேற்றத்துக்காக பாடுபடுகின்ற விஷயமா இருக்கட்டும், 1954 முதல் இடஒதுக்கீடை பாராளுமன்றத்தில், அதாவது முதல் சட்ட திருத்தமே பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து தந்தை பெரியாருடைய வேண்டுதலின் அடிப்படையில், அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் நேருவிடம் எடுத்து கூறி எங்குமே இல்லாத ஒன்றை முதல் சட்ட திருத்தம், அதுதான் 27% இடஒதுக்கீடு பேக்வர்டு கம்யூனிட்டி கொடுக்கணுங்கிறத கொண்டு வந்து நிறைவேற்றிய ஒரு பெருமை தமிழ்நாட்டுக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கும் உண்டு. அந்த காலத்திலிருந்து இந்த கடந்த 50-60 ஆண்டு காலமாக அதை தொடர்ந்து நாம் பேணி காத்து வருகின்றோம். இன்றைக்கு 69% இடஒதுக்கீடை தமிழகத்திலே அமுல்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாராளுமன்றத்தில் இங்க சுப்ரீம் கோர்ட்ல 50% மேல இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்ற ஒரு பெரிய சட்டம் இருந்தாலும் கூட, அது தனியாக ஸ்பெஷலாக தமிழ்நாட்டுக்கு 69% இடஒதுக்கீடு என்பதை நாம் அமல்படுத்திக் கொண்டிருப்பது என்பது பெரிய விஷயம். எனவே இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பலன் கிடைத்து விட போகிறதா என்பதெல்லாம் பெரிய கேள்விக்குறிதான். இந்த 69 இருந்து வேணும்னா ஒரு 75 கூட மாறலாம். இது டோட்டல் ஹிஸ்டரி ட்ராக் ரெக்கார்ட் நீங்க சொல்றீங்க. ஆமா, ஆனா அனுராக் தாக்கூருடைய பேச்சுல உள்நோக்கம் இருக்கு. அது முறையற்ற பேச்சு சார். நீங்க ஜாதி என்னென்ன தெரியல, நீங்க என்ன ஜாதி வாரி கணக்கெடுப்பு, அதெல்லாம் பேச்சு இல்ல. கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கா இல்லையா? பாராளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர், அவர் தன்னுடைய கருத்தை இந்த மக்களுக்காக என்ன கேட்க வேண்டுமோ அதை கேட்கிறார். நீங்கள்
உயர் ஜாதி வகுப்பினர் வந்து 90% வந்து மார்க் வாங்கினாதான் ஒரு மெடிக்கல் காலேஜ் போக முடியும்னா சாதாரண மக்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து 70% வாங்கினாலே போயிடலாம். அந்த மாதிரி ஒரு சிறப்பு தன்மை இங்க இருக்கு. அங்கே எந்த விதமான கல்வி தகுதி எல்லாம் இல்லாதவர்கள், மிக சாதாரண மக்கள் எல்லாம் உயர் ஜாதி வகுப்பினர் போல அப்படியே வேஷம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சாப்பாட்டுக்கு வழி இருக்காது, படுக்கிறதுக்கு இடம் இருக்காது, கொட்டகை போட்டிருப்பான், இது போட்டிருப்பான், டென்ட் அடிச்சிருப்பான். ஆனா அவனை கேட்டீங்கன்னு சொன்னா நான் உயர் ஜாதி வகுப்பினரை சேர்ந்தவர் இப்படியே சொல்லி அவர்களை ஏமாற்றி அவர்களை வாக்குகளை மட்டும் பெற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் ஒரு 10%, ஒரு 8%, இன்னும் சொல்ல போனா குறிப்பா 3%, அந்த மக்கள் தான் இந்தியாவினுடைய அனைத்து தகுதிகளையும் ஆக்கிரமித்துக் கொண்டு இன்றைக்கும் பாருங்க, பாராளுமன்ற செக்ரட்டரிஸ்ல வந்து 70% அந்த உயர் ஜாதி வகுப்பினர். இன்னைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல பாத்தீங்கன்னா 70% சுப்ரீம் கோர்ட்டை ஆக்கிரமித்துக் கொண்டிருப்பது அந்த அவங்க தான். இன்னைக்கு எல்லா விதமான முடிவெடுக்கிறது வந்து யார் வேணாலும் பாராளுமன்றத்தில் முடிவெடுக்கிறோம், சட்டமன்றத்தில் முடிவெடுக்கிறோம். அதை செயலாற்றுகின்ற இடத்தில், அதை மக்களிடம் கொண்டு சென்று செல்லுகின்ற இடத்தில், அமல்படுத்துகின்ற இடத்தில் இருப்பவர்கள் எல்லாம் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், உயர் ஜாதி வகுப்பினர். அதிலிருந்து மாறுபட வேண்டும். அதிலிருந்து அந்த மக்களை, வட இந்திய மக்களை வந்து விழிப்புணர்வு பெற செய்ய வேண்டும். விழிப்படைந்து நாம் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், யாரோ சிலர் வந்து அனுபவிப்பதற்காக நம்மளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள், நம்மளை வாக்கு வங்கியாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நம்மளுடைய உழைப்பை சுரண்டி குறிப்பிட்ட ஒரு 5-6% மக்கள் வந்து மிகப்பெரிய பணக்காரர்களாக, மிக உயர்ந்த இடத்தில் இருப்பவர்களாக, தான் வணங்குகின்ற இடத்தில் இருப்பவர்களாக காட்டிக் கொள்ளுகிறார்கள். அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்ற ஒரு புரட்சிகரமான கருத்தை தான் அருமை தலைவன் ராகுல் காந்தி இன்றைக்கு குறிப்பிடுகிறார். இப்ப மட்டும் குறிப்பிடல, பார்லிமெண்ட்ல அவர் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாலேயே தேர்தல் அறிக்கையிலும் சொன்னார், அவருடைய பிரச்சாரத்திலும் சொன்னார். அதை மீண்டும் அதை பார்லிமெண்ட்ல ஏதோ தேர்தல் பிரச்சாரத்துக்காக, ஓட்டு வாங்குறதுக்காக, கவர்ச்சிக்காக பேசி விட்டு வீட்டுக்கு போற தலைவர் அல்ல ராகுல் காந்தி. இன்னைக்கு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவராக அமர்ந்து கொண்டு இன்னைக்கு ஆணித்தரமாக அவர்கள் மத்திய அரசுக்கு மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுக்கிறார். அது வேண்டுமா வேண்டாமா என்பதை எடுக்க வேண்டிய இடத்தில் இருப்பது மத்திய அரசு. மாநில அரசு அதுக்கு வேண்டிய துணை வேணா செய்யலாம். இவங்க எல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு அங்க பெரிய நெருடலா இருக்கு. மாநில அரசு வரும்பொழுதுதான் மாநில அரசுல அது மத்திய அரசு எடுக்க முடியாது. மத்திய அரசு வந்து நீங்க மாநில அரசு நீங்க எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இதுல வந்து அப்புறம் மாநிலம் இல்ல அதாவது அது சட்டப்படி வேற, சர்வே வேற இல்ல. நீ சட்டப்படி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து நீங்க இது எடுக்கணும் இல்லையா, பாப்புலேஷன் கணக்கெடுப்பு இல்லையா, கணக்கெடுப்பு எடுக்கணும் இல்லையா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு இல்லையா. நிச்சயமா அது வந்து 2011 எடுத்தது 21 எடுக்கணும். சரி, பெரிய நோய் வந்தது, அதனால கொரோனா வந்துச்சு. சரி, 2021 எடுத்துக்கலாம், 22 எடுத்துக்கலாம், 23 எடுத்துக்கலாம்ல. அப்ப நம்ம இதுவரைக்கும் நம்ம வந்து அதை பத்தி கவலையே படவில்லை. வேணா இப்பாவது நான் எடுக்கிறோம் சொல்லுங்க. இந்த பார்லிமெண்ட் அறிவிப்புல கூட அங்க வந்து அந்த மக்கள் கணக்கெடுப்பு எடுக்க போகிறோம் என்றாவது அறிவிக்க வேண்டும். அந்த கணக்கெடுப்பு எடுக்கும் போது அதன் கூட அடிஷனலா இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பையும் சேர்த்து எடுத்தால் செலவு ஒரே செலவாயிடும். நம்ம எல்லா வித உரமும் கிடைச்சிடும். நமக்கு வந்து வட இந்தியாவில் 50% மேல இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. அதை மாற்றி 60% 70% வரைக்கும் அந்த பிற்பட்ட மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது ராகுல் காந்தியினுடைய இது. வெளிப்படையா சொல்லிட்டார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக 50% உடைத்து அதிலிருந்து அதிகமான சதவிகிதம் பிற்பட்ட மக்களுக்காக நான் கொடுக்க தயாரா இருக்கிறோம் அறிவித்து விட்டார். எனவே அதை வந்து நிறைவேற்றுகிற இடத்தில் அவர் வராவிட்டாலும், பிரதமராக பதவியேற்காவிட்டாலும் இருந்தாலும் எங்கள் கருத்தை நாங்கள் வலியுறுத்துகிறோம். அதை இந்த அரசு வந்து எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்கின்றோம். அதை செய்தியா இல்லையாங்கிறதா கேள்வி. அது நீ யார், உனக்கு ஜாதி என்ன தெரியுமா அப்படின்னு கேட்கலாமா? அது இந்திய நாட்டுக்கே தெரியும், உலகத்துக்கே தெரியும் அவர் என்ன ஜாதின்னு. அதை இவர் வந்து அனுதா தாக்கூருக்கு தெரியலன்னு சொன்னா பைத்தியக்காரன் அர்த்தம். நான் வந்து இப்படி பேசுறதுக்கு வருத்தப்படுறேன். அப்படி கேட்க கூடாது. கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லியானா நீ என்ன ஜாதி, நீ உனக்கே ஜாதி இல்லை அப்படின்னு சொல்லலாமா? அது மாதிரி சொல்லுவது சார், அது காங்கிரஸ் என்பது சர்வ ஜாதியையும் ஒன்றாக நினைக்கக்கூடிய இது. நீ அவரை போய் நீ என்ன ஜாதி, உனக்கு ஜாதி இருக்கா, இதெல்லாம் கேட்க கூடாது. இந்தியாவுக்கே தெரியும். 50 ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட கட்சி, ஆண்ட அந்த பரம்பரை, அந்த பரம்பரையை போய் நீ அதே நேரத்தில் நம்ம அவை குறிப்பில் இருந்து அந்த பைத்தியக்காரன் வேண்டாம் வேண்டாம். சாரி சாரி, நான் இது வரைக்கும் அது மாதிரி நான் பேசுறது இல்லை, அவசரப்பட்டுட்டேன். ஓகே சார். அடுத்தபடியா இடைவெளியா இருக்கக்கூடிய திரு தூத்துக்குடி செல்வம், உங்ககிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பிரச்சாரங்களின் போது குடியரசுத் தலைவர் அவர்கள் வெறுப்பு அரசியல் பிரச்சாரத்தை முன்வைக்கிறார் ஒரு கேள்வி எதிர்க்கட்சியின் தரப்புல தேர்தல் ஆணையத்துக்கு கூட புகாராக கொடுக்கப்பட்டது. உச்சநீதிமன்றமும் வெறுப்பு அரசியல் பிரச்சாரம் செய்யாதீர்கள், மதத்தை மொழியை முன்வைத்து பிரச்சாரம் செய்யாதீங்கன்ற ஒரு டைவர்ஷனை காமிச்சிச்சு.
இப்போ அதெல்லாம் தாண்டிய பிறகு நாடாளுமன்றத்தில் இப்போ அனுராக் தாக்கூர் ஒரு வெறுப்பு அரசியலை பேசியிருக்கிறாரு, அவர் மீது ஒரு உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு பிரதமர் மேல கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை ரசிக்கிறாரா மோடி சகாக்கள்? அதாவது ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் அருள் கபரிலே அண்ணன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அண்ணன் வைத்திலிங்கம், அதே போல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த அண்ணன் முருகையன், அதே போல எங்களுடைய மூத்த வழக்கறிஞர் குமணராஜா உள்ளிட்ட நெறியாளர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இதுல அண்ணன் முருகையன் மிக ஆவேசமா பேசினாரு. அதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பொறுத்தவரையில பிரதமர் அவர்களுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவரு யாருன்னு கேட்டீங்கன்னா எதிர்கட்சி தலைவர் தான். அவை முன்னவர், ஆளுங்கட்சி தரப்புல அவை முன்னவராக இருந்தாலும் கூட நாடாளுமன்றத்தினுடைய பொறுப்புமிக்க பதவிகளில் ஒன்று எதிர்கட்சி தலைவர் பதவி. அவர் நாடாளுமன்றத்துல மிக ஆவேசமாக பேசுவதாக நினைத்து கொண்டு ஆளுங்கட்சியை, அதிலும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை மிக கடுமையாக கண்டித்து பேசியதால் அந்த கட்சியில இருக்கிற ஒரு இளம் தலைவர்களில் ஒருவராக இருக்கிற மரியாதைக்குரிய அனுராக் தாக்கூர் அவர்கள் மிக ஆவேசமா உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். உணர்ச்சி வசப்பட்டு பேசும்போது கூட ஒன்னும் பெருசா இல்ல, ஒன்னும் தவறா சொல்லல. நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் கேட்கீங்க. ஏறக்குறைய 60 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கீங்க. நீங்க செய்ய தவறியதா? ஏன் தவறுனீங்க? நாங்க இப்பதான் ஆட்சி அதிகாரத்துக்கு மொத்தமே காங்கிரஸ் கட்சி மொத்தம் 77 ஆண்டுகள் ஆகிறது இந்தியா சுதந்திரம் அடைந்து. 78வது சுதந்திர விழாவை நம்ம கொண்டாட போறோம். அந்த 77 ஆண்டுகளில் 60 ஆண்டுகள் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்திருக்கு. காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் போதெல்லாம் நரசிம்மராவும் பிரணாப் முகர்ஜியும் மணிசங்கர் ஐயரும் இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் காங்கிரஸ் கட்சியில மிகப்பெரிய ஆளுமைகளாக பொறுப்புமிக்க தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஒரு காலத்துல மரியாதைக்குரிய அம்மையார் திரு செல்வம், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வச்சேன். அந்த கேள்விக்கு அவங்ககிட்ட எனக்கு பதிலே வரல. நாடாளுமன்றத்துல வெறுப்பு அரசியலை வேடிக்கை பார்க்கிறார்களா மோடி சகாக்கள் ஒரு கேள்வி வச்சேன். இல்ல இல்ல, இதுல வெறுப்புக்கே இல்ல. சாதிவாரி கணக்கெடுங்கன்னு சொல்லும் போது சாதியே தெரியாதவங்க எப்படி சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தலாம் ஒரு கேள்வி என்பது நாடாளுமன்றத்துல வைக்கக்கூடிய ஒரு கேள்வி. அது ஒரு அநாகரிகமான வார்த்தை இல்லையா? இல்ல, விருப்பு வெறுப்பு அப்படிங்கிற வேண்டியது இல்ல. இன்னும் கூட கேட்டீங்கன்னா, ஒரு இளம் உறுப்பினர் தன்னுடைய தலைவர்களை கட்சியை பேசுகிற பொழுது ஆத்திரப்பட்டு பேசுகிறார். அது சபை குறிப்பில இருந்து நீக்கப்பட்டு விட்டது. இல்ல, ராகுல் காந்தி அநாகரிகமா பேசலையே. இல்ல, ராகுல் காந்தி என்ன சொன்னாரு நீங்க அதையும் பாருங்க. அதாவது நீங்க வந்த உடனே ஓபிசியா, எஸ்சியா, எஸ்டியா, சாதியை பிரிக்காதீங்க சார், மனுஷன் பாக்குறதுக்கு சொல்லுங்க. ராகுல் காந்தி அவர்களே மனிதர்களாக பார்த்து அவர் பாரத் ஜோடோ யாத்திரையில, நியாய யாத்திரையில என்ன கேட்டாரு? நீங்க சிவபிரசாத் தானே, உங்க ஓனர் யாரு, உங்களுடைய முதலாளி யாரு, அவர் எஸ்சியா, எஸ்டியா, ஓபிசியா, இப்படி எல்லாம் போய் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கேட்கிற உரிமை எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கிறது. அதே நேரத்துல எதிர்கட்சி தலைவரே கூட கடந்த காலங்களிலே முறை தவறி நடந்திருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, மோடின்னு சொன்னாலே மோடி என்பவர்களே திருடர்கள் என்று சொல்லி அதனால ஒரு வழக்கு நடந்து சர்ச்சைகள் நடந்து மிகப்பெரிய அவர் பதவி இறக்கம் செய்யப்பட்டு அதெல்லாம் நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைய வீடு பறிக்கப்பட்டு இன்றைக்கு எதிர்கட்சி தலைவரா வந்திருக்கிறாரு. அதான் வந்திருக்காரு. அதுல நான் மறுக்கல. நான் அதே நேரத்துல நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, எதுக்கு சார் எதுக்கு எடுத்தாலும் சாதி, ஓபிசி, ஏபி, எஸ்சி, ஆமா, அரசு வேலை போனாலும் ரிசர்வேஷன் கோட்டா கேக்குறீங்க, நீட் எக்ஸாம் எழுதுனாலும் ரிசர்வேஷன் கோட்டா கேக்குறீங்க, மத்திய அரசு தொகுப்புக்கு போனாலும் ரிசர்வேஷன் கோட்டா கேக்குறீங்க. அப்போ எடுத்துதானே ஆகணும். ஒரே சமுதாயம் எத்தனை நாளைக்கு தான் 27% இருக்கலாம், எத்தனை உள்ளீடு இருக்கலாம், 3% இருக்கலாம், சிறுபான்மையினர்கள் 1% இருக்கலாம். அவங்களாம் இன்னும் வளர்ந்துருக்காங்கல்ல. அப்போ இந்த முறை நமக்கு எடுக்க வேண்டிய ஒரு அவசியத்துல கட்டாயத்துல தானே இருக்கும். இன்னும் ஒண்ணு நான் சொல்றேன், காங்கிரஸ் கட்சி முருகைன்னு சொன்னதுல ஒரே ஒரு விஷயத்துல மாறுபடுறேன். 1952 பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் சொல்லித்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட்டதுன்னு சொன்னாரு பாருங்க. அதுல நான் மாறுபடுறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, 1952 சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தல. அவர் முதலமைச்சர் பொறுப்பு ஏற்றது 54 தான். அவர் முதலமைச்சராக 54 பொறுப்பேற்ற பின்னால் நான் ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு சொல்லல, 27% இடஒதுக்கீடு முதல் சட்ட திருத்தம் பெருந்தலைவர் காமராஜரால்
நேருவிடம் சொல்லப்பட்டு பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட முதல் சட்ட திருத்தம், இந்திய அரசியல் சட்டத்தில் முதல் சட்ட திருத்தம் பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டுக்கு 27% இடஒதுக்கீடு தான். அதுதான் நான் குறிப்பிட்டது. அதுக்கு முன்னாலேயே 1920 தென்னிந்திய நல உரிமை சங்கமாக இருந்து நீதி கட்சி ஆட்சி நடந்த போதே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும், இடஒதுக்கீட்டு கொள்கையை முதலில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியது நீதி கட்சி. நான் இல்லன்னு சொல்லுங்க, அதுதான் சொன்னேன். தந்தை பெரியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க, தந்தை பெரியாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பார்லிமெண்ட் கொண்டு போனார் தான் சொன்னேன். நான் அதை சொல்லல. சட்டப்பூர்வமாக்கியது யார்? இங்க பேசினாங்க, நான் பேசியதை ஏற்றுக்கொள்கிறேன். அதாவது தந்தை பெரியார் அப்போ நீதி கட்சியில கிடையாது. நீதி கட்சியில இல்லைன்னு கூட அதனுடைய வழிமுறை தான் சார். திராவிட இயக்கம் அதனுடைய வழி தோன்றதுதான். அதனால நீங்க அதையும் பிரிக்கிறீங்க. என்ன அனுமதிங்க. அதாவது தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியில இருந்தார். தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியில இருந்து அதுக்கு பிறகுதான் என்ன பண்றாரு, திராவிடர் கழகம் ஆனாரு. அதை விட்டுருங்க, நான் அதுக்கு வரல. நான் இன்னொன்னு கேட்டீங்கன்னா, நேற்று நடந்ததை அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் என்கிற முறையில் பிரதமர் அவர்கள், எங்களுடைய கட்சியினுடைய இளம் உறுப்பினர் அவர்கள் மிக ஆவேசமாக பேசினார், நகைச்சுவை கலந்து பேசினார், எல்லோருக்கும் புரிகிற மாதிரி பேசினார் சொன்ன. இப்ப அவங்க உங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் மத்திய இணையமைச்சர் நகைச்சுவை கலந்து பேசியிருக்கிறாரு. அவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்ல, பேசின வார்த்தையை அவை குறிப்பில் இருந்து நீக்கிறீங்க. ஆனா இதே இது கடந்த முறை ஒரு பெண் எம்பி, எதிர்கட்சியினுடைய ஒரு பெண் எம்பி இந்த மாதிரி ஒரு லஞ்ச லாவணியம் நடக்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அவங்க காசை வாங்கிட்டு தான் பண்றாங்க சொல்லி நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பி அவங்க டிஸ்மிஸ் பண்றீங்க. ஒரு கண்ணில வெண்ணையும் ஒரு கண்ணில சுண்ணாம்பு வைக்கிறீங்களே. ஒன்னு அனுமதிங்க. அதாவது பெண் எம்பின்னு சொல்ல வேண்டாம், திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய மஹபூபா முக்தி அவங்க கேஷ் ஃபார் கொரி, அதாவது கேள்விகள் கேட்பதற்கு பணம் வாங்கியதாக சர்ச்சை ஒரு சர்ச்சை எழுந்த போது அந்த அம்மையாரே சொன்னாங்க, நான் பணம் வாங்கல, பெர்ஃபியூம் வாங்கினேன்னு சொன்னாங்க. நீங்க அதையும் கவனிக்கணும். நீங்க அந்த அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட்டையும் மறந்துடாதீங்க. இல்ல நீங்க வச்ச குற்றச்சாட்டு பணம், அவங்க வாங்கினது பொருள், அங்கே முரண்பாடு இருக்கு. ஆனா அவங்க டிஸ்மிஸ் பண்றீங்க. இங்க மட்டும் அவரை கண்டிக்காம அந்த வார்த்தையை மட்டும் அவை குரூப்ல இருந்து நீக்கிறீங்களே. அது போல இன்னொரு விஷயம், அது போல இதுக்கு எனக்கு சேர்த்து சொல்லிருங்க. பொருளாதாரத்தை ஆக்குப்பை பண்ணிருக்கிறது அம்பானி அதானின்னு சொல்லும் பொழுது சபாநாயகர் ஓம் பிர்லா குறுக்க வராரு, ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர், ராணுவத்துறை அமைச்சர் குறுக்க வராரு. சோ அப்படின்றப்போ அவர் ராகுல் காந்தி சொல்றது எந்த அளவுக்கு உண்மைன்றது நம்ம கண்கூட பார்க்க முடிகிறது. நீங்க ஒரே ஒரு விஷயம் சார், எல்லாமே அம்பானி அதானி அம்பானின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே தவிர, இந்த அதானி அம்பானி என்கிற ஒரு தொழிலதிபர்களை உருவாக்கி விட்டதே காங்கிரஸ் கட்சி. இன்னைக்கும் கூட கேரளாவுல விளிஞ்சியம் துறைமுகத்தை கட்டக்கூடிய பொறுப்பை அங்கே இருக்கிற இடதுசாரி கட்சிகள், இடதுசாரி ஆட்சி அதானிக்கு வழங்கி இருக்கிறது. நீங்க அதனால ஒரே ஒரு விஷயம் சார், இவங்களுக்கு அம்பானி அதானி என்கிற பெயர் இவர்களுக்கு தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு. அதனால நான் ஒண்ணு என்ன சொல்றேன்னா, இதுல சர்ச்சைக்குரிய விஷயம் ஒண்ணு நடந்துடல. முதல்வர் அவை மரபுகளை மீறல, உரிமை மீறல் ஒண்ணும், உரிமைகளை நாடாளுமன்ற உரிமைகளை மீறி நகைச்சுவை பேசுறதுக்கு எப்படி அனுமதிக்கலாம் அவையில? அவர் என்ன சொல்றா, சாதி அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் ஐயரா, ஐயங்காரா, இல்ல அவர் தாத்தா வகைராவா அந்த மாதிரி மறைமுகமா கேட்கிற மாதிரில இருக்கு. இன்னொன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, அகிலேஷ் யாதவ் கேட்கலையா? அகிலேஷ் யாதவ் யாதவ் சமுதாயத்தை சார்ந்தவர், பிற்பட்டவர்களுக்காக போராடியதாக அவருடைய தந்தையார் முலாயம் சிங் காலத்துல இருந்து பேசுறாங்களே, அவரே ஒரு கட்டத்துல நீங்க யாரு, புஷ்பேந்திர சிங் என்கிற ஒரு நிருபர்கிட்ட கேட்காரு, நீங்க யாரு, சூத்திரன் இல்லையா, பிசி இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே அவர் மிஸ்ரான்னு சொல்றாரு. அப்புறம் தான் மிஸ்ராஜி நீங்க எல்லாம் பத்திரிகையாளர் நடுநிலையா நடந்துக்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால இன்னொரு விஷயம் தான், நாடாளுமன்றத்தில் அதாவது வெளியில பத்திரிகையாளர் சந்திக்கிறது வேற, நாடாளுமன்றத்தில் சந்திக்கிறது வேற. அப்ப சனாதானத்தை இன்னும் பிஜேபி கையில தான் வச்சிருக்கா. ஒரே ஒரு விஷயம் இன்னும் ஒண்ணு சொல்லட்டுமா, சட்டமன்றங்களில கூட நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்துல 1957 டாக்டர் கலைஞர் அண்ணா தலைமையிலான திமுக 15 இடங்களில் வெற்றி பெற்று போன பிறகு அவர்கள் எல்லாம் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் இன்னும் அவை குறிப்புல இருக்கு. 1962 பேசுற பேச்சுக்களும் இன்னும் அவை குறிப்புல இருக்குடா. அது நாகரிகம் கருதி நான் இப்ப பேச விரும்பல. தமிழ்நாடு எங்கே திராவிடம் கேட்கும் போது கலைஞர் சொன்ன வார்த்தை அண்ணன் குமரராஜாவுக்கு தெரியும், அண்ணன் வைத்தியலிங்கத்துக்கு தெரியும். அதனால எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1977 மரியாதைக்குரிய
புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அன்றைக்கு இன்றைய மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன், சுப்பு, ரகுமான் கான் 3 பேரும் அவங்க மிக ஆவேசமாக பேசி எம்ஜிஆர் அவர்களை மிகவும் கேவலமாக பேசினார்கள், மரபுகளை மீறி பேசினார்கள். அதுக்கு பிறகு அவர்களை அவையில இருந்து நீக்க செஞ்ச பிறகுதான் இடி மின்னல் மழைன்னு சொல்லி அவங்க தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆருக்கு எதிர்ப்பா பிரச்சாரம் பண்ணாங்க. அதனால சிலர் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகளை சொல்லிவிட்டால் பேரவைத் தலைவர்கள் அவர்கள் அதை அவை குறிப்பில இருந்து நீக்குவது. இங்க முருகன் சொல்றாரு, இந்த உதாரணங்கள் எல்லாம் சொல்லி அனுராக் தாக்கூர் பேசியது நியாயப்படுத்துறீங்களா? அனுராக் தாக்கூர் பேசியதை அவை குறிப்பில இருந்து நீக்கியாச்சு சார். அவையில இருந்து நீக்கணும்ல? கிடையாது. அவையில இருந்து நீக்கணும். அது உரிமை, நீங்க உரிமை மீறல் பிரச்சனை கொடுத்திருக்கீங்க. அதுக்கு பிறகு பிரிவிலேஜ் கமிட்டிக்கு போகும். பிரிவிலேஜ் கமிட்டிக்கு போகி பிரிவிலேஜ் கமிட்டியோட சேர்மன் யாரு? பேரவை தலைவர், சபாநாயகர், மக்களவையினுடைய சபாநாயகர். அவங்க எல்லாத்துலயும் பிரிவிலேஜ் கமிட்டியோட மெம்பர்கள் வந்து எல்லா கட்சியில உள்ளவங்களும் இருப்பாங்க. பிரிவிலேஜ் கமிட்டில டிஸ்கஸ். அதுக்கு பிறகு பேசலாம், தொடர்ந்து பேசலாம். அந்த கமிட்டி வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறேன், முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து இணைப்பில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டத்துறை இணை செயலாளர் ஐயா, உங்ககிட்ட வைக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, மோடி இதை பார்த்து ரசித்தேன் வேற சொல்லியிருக்கிறாரு. அப்ப சனாதனத்தின் ஹீரோவா நம்ம அனுராக் தாக்கூரை பாக்குறாரு. ஏன்னா நம்ம வந்து சனாதனத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிருக்கோம். அண்ணா மைக் சரியா கேட்கல. ஐயா சொல்லுங்க. சரி, உங்க இணைப்புல இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க வந்தா அப்படி நான் உங்களை அனுமதிக்கிறேன். நினைக்கலாம். அதை பிரதமர் ரசிக்கிறார், அதை ரீட்வீட் பண்றார். அதுதான் பிரச்சனை. இப்போ ராகுல் காந்தி கேட்கறதில்ல, ராகுல் காந்தி கேட்கறது சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கிற. அதுல என்ன தப்ப கண்டுபிடிச்சாங்க அவங்க? சரி, ரைட். நம்ம ஐயா நம்ம பேசுகிறோம். உங்களுக்கு இணைப்பில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பேசுகிறோம். திரு குமரராஜா, உங்ககிட்ட ஐயா கிட்ட வச்ச அதே கேள்வி தான் அப்போ நான் உங்ககிட்டே வைக்கிறேன். இதை மோடி அவர்கள் பார்த்து ரசிக்கிறார்கள், இதை வந்து பூஸ்டப் பண்ணுறாங்க. அப்போ வந்து ராகுல் காந்தியை மோடி ஃபேஸ் பண்ண முடியாமல் 2ஆம் கட்ட தலைவரை வச்சு ஃபேஸ் பண்ண வைக்கிறாரா மோடி அவர்கள்? இதனை இவன் செய்வான் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது வள்ளுவன் வாய்மொழி. மதிப்பிற்குரிய அண்ணன் செல்வம் அவர்கள் முதல் சுற்றிலேயே மிகச் சரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். என்ன கேட்டிருக்கிறார் என்றால், காங்கிரஸ் பேரியக்கம் ஓராண்டல்ல 2 ஆண்டல்ல ஆவேசமாக பேசிய அண்ணன் முருகையன் அவர்கள் கூட நாங்கள் 60 ஆண்டு காலம் இந்த நாட்டிலே ஆட்சி செய்திருக்கிறோம் என்று சொன்னால் ரொம்ப தள்ளியெல்லாம் போக வேண்டாம். UPA 1, 2 2004 முதல் 2014 வரையிலான 10 ஆண்டுகளில் ராகுல் காந்தி இல்லாமல் இருந்தாரா? மொத்த அரசையே மன்மோகன் சிங் பெயரிலே இவர்கள் நடத்தினார்கள். அப்பெல்லாம் காங்கிரஸ் பெரியக்கமோ அல்லது ராகுல் காந்தி அவர்களோ அல்லது அதனுடைய உறுப்பினர்களோ கோழி முட்டைக்கு வெள்ளை அடிக்க போயிருந்தார்களா? செய்யாது தவறு என்று ராகுல் காந்தி ஏற்றுக்கொண்டுதான் இந்த கோரிக்கை வச்சிருக்கிறார். அவருடைய பிரச்சாரம் எங்க சொல்லியிருக்காரு? ஒரு இடத்தையும் சொல்லல. நாங்கள் இதுவரையில் இது முன்வைக்காதது தவறு என்று ஒப்புக்கொண்டு அந்த தவறை திருத்திக் கொண்டுதான் இந்த கோரிக்கை வைக்கிறேன் பேசுகிறார். அண்ணன் பேசுற அளவுக்கு ஆவேசமா என்னாலும் கூட பேச முடியும். ஆனா நான் அப்படி எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக எளிமையாக கேட்கிறேன். இவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? இன்றைக்கு இறுதியாக முயற்சி செய்து பார்த்தார்கள். மக்களிடம் இந்த சாதிய விஷயங்களை எழுப்பி சாதிய கட்டமைப்புகளை மிகப்பெரிய அளவிலே கொண்டு வந்து ஐ கூட்டணி, என் கூட்டணி, டி கூட்டணி, இண்டி கூட்டணியில் ஏதாவது ஒன்றை செய்து மாய்மாலத்தை காட்டி மக்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுப்போம் என்று பொய் வாக்குறுதி அள்ளி வழங்கி எந்த போகின்ற இடத்திலெல்லாம் சாதியை சொல்லி சாதிவாரி கணக்கெடுப்பை சொல்லி ஏமாற்ற பார்த்தார்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் சாதி அதிக அளவுக்கு கையில் எடுத்தது பிஜேபி தான். இல்ல சாதி அவங்க போயிடுச்சு. அவங்க வந்து
இவங்க எல்லாரும் சொல்லுகிற மாதிரி மதத்தையும் கையில் எடுத்தது பிஜேபி தான் அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க. ஆனால் இல்ல ஊடகவியலாளர்கள் யாரெல்லாம் எதுவுமே நடக்கல, யாரெல்லாம் சொத்துக்கள் ஏங்க பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு அரசியல் கட்சி. அப்ப மத்திய அரசு என்பது வேறு, நீங்க பண்ண அரசியல் அவங்க பண்ண பிள்ளை. மத்திய அரசு என்பது வேறு, மத்திய அரசு என்பது வேறு, 80க்கும் 20 மத்திய அரசு என்பது வேறு, பாரதிய ஜனதா கட்சி என்ற அரசியல் கட்சி என்பது வேறு. அவர்கள் அரசியல் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதும் அவர்கள் வியூகம் வகுப்பதும் என்பதும் எல்லாருக்கும் உள்ளதான் விஷயம். கடந்த 50 ஆண்டு காலமாக சிறுபான்மையினருடைய அரசியலை, சிறுபான்மையரை திருப்திப்படுத்துகின்ற அரசியலை, தமிழ்நாட்டில் சாதி வாரியாக அரசியல்படுத்துகின்ற அரசியலை, தலித் சாதியை சொல்லி அல்லது ஒரு கவுண்டர் சமுதாயத்தை சொல்லி, தேவர் சமுதாயத்தை சொல்லி, நாடார் சமுதாயத்தை சொல்லி மெஜாரிட்டியா இருக்கின்ற எல்லாவர்களுக்கும் 10.5% இடஒதுக்கீடு என்ற அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட சாதியை மேலே கொண்டு வர முயற்சிப்பதும், அதை அவர்கள் ஆளுங்கட்சியாக வந்த பொழுது அதை நாங்கள் உறுதி செய்ய முயற்சிக்கிறோம் என்பதும், இவர்கள் சாதி வாரியாக மாநிலத்திலே அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை ராகுல் காந்தி அவர்கள் சற்று விரிவுபடுத்தி தேசிய அளவில் இதை கொண்டு வந்து பார்க்கலாம் என்று. காங்கிரஸ் கட்சி முன்பாக ஆட்சியில் இல்லாமல் இருந்தால் நாளைக்கு தான் புதியதாக ஆட்சிக்கு வரப்போகிறது என்று சொன்னால் இந்த ராகுல் காந்தியினுடைய வாதத்தை நீங்க செய்யுங்க அவர் சொல்றாரு. எங்க நீங்க என்ன எதுக்கு செய்யல? 10 வருஷம் எதுக்கு செய்யல? உங்கள்கிட்ட இல்லையா? அதற்கான வாய்ப்புகளும் வரம்பும் இல்லையா? 60 ஆண்டு காலம் இருந்தீங்க. 60 ஆண்டு காலத்துல 2010 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து கொடுத்துட்டு போயிட்டோம். எங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு? இப்ப நீங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பா கேக்குறீங்க? அதோ மக்கள் தொகை கணக்கெடுப்போடு சேர்த்து சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது முழுக்க முழுக்க அரசியலுக்காக, அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தால் எல்லா சாதிகளுடைய அவர்கள் ஆளுங்கட்சியாக இருக்கின்றவர்கள் சாதி அரசியலை பற்றி ஏதாவது பேசினால் அது அவர்களுக்கு எதிராக திரும்பிவிடும். மக்களை மடைமாற்றி விட்டு இவர்கள் சாதிக்கு எதிரானவர்கள் மீண்டும் மாநிலத்தில் எப்படி ஒரு தலித் அரசியலை கொண்டு வந்து சேர்க்கிறார்களோ, அல்லது சாதாரண சிறுபான்மை மக்களாக இருக்கின்ற இஸ்லாமிய அரசியலை எப்படி சேர்க்கிறார்களோ, கிறிஸ்துவ அரசியலை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறார்களோ, அதை போல இவர்கள் தேசிய அளவில் சாதி அரசியலை முன்னெடுப்பதற்காக வேண்டும் என்று அரசியலுக்காக இவர்கள் செய்திருப்பதான். பாராளுமன்றத்தில் நடந்திருக்குங்க. பாராளுமன்றத்தில் நடந்திருக்கு. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது அதை எப்படி சார் நீங்க அரசியலா பாக்குறீங்க? கண்டிப்பா அரசியல் தான். வேற என்ன அரசியல்? அப்ப ரிசர்வ் தொகுதி இல்ல சார், ரிசர்வ் தொகுதி எல்லாம் தூக்கிட வேண்டியது. ரிசர்வ் தொகுதி சொல்லுங்க. இல்ல தேசிய இப்ப இந்த மன்றத்தில் பேசப்பட்ட பொழுது 1950 முதல் ஒதுக்கீடு வந்துருச்சு. அதுதான் சொல்றேன், நடந்திருக்கு. இல்ல அப்ப நமக்கு நடந்துருச்சு. அது தனி தொகுதி, நம்ம யாரும் தவறா சொல்லலையே. தனி தொகுதி வேணும் அப்படின்னா அதுக்கு கணக்கெடுப்பு வேணும். கணக்கெடுப்பு இல்லையா? கணக்கெடுப்பு இல்லையா? இது முன்னாடி எடுத்த கணக்கெடுப்பு வச்சதான் கணக்கெடுப்பு எடுக்கவில்லை என்பதற்காக இதுவரைக்கும் தலித் மக்களுக்கோ ரிசர்வேஷன் தொகுதியோ ஒதுக்கப்படாமல் போயிடுச்சா? சொல்லுங்க. இருக்குதானே இருக்கு. கணக்கெடுப்பு இல்லாமல் இப்ப நீங்க அதை அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? அல்ல வந்த வரைக்கும் போதும் அப்படியே சொல்றீங்களா? நாங்க அப்படியெல்லாம் எதையும் சொல்லல. சாதிவாரி கணக்கெடுப்பு தேவைப்படுகின்ற பொழுது பிஜேபி அல்லது மத்திய அரசு அதற்கான வேலையை செய்யாமல் இருக்க போவதில்லை. அதுவும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். அப்படி சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் அரசியல் செய்வதற்காக, உங்களுடைய அரசியல் சிம்மாசனத்திலே எப்படியாவது உட்கார்ந்து விட வேண்டும் என்பதற்காக நீங்கள் உளறிக் கொண்டிருக்கிறீர்கள். பாராளுமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஒரு உங்களுக்கு இது வீரியமிக்க ஒரு எதிர்க்கட்சி தலைவர் வந்தாலும் அவர் ஹேண்டில் பண்ண முடியல. என்ன வீரியமிக்க எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? A1 A2. ஆமா, A1 A2 யாருங்க? அம்பானி. இந்த நாட்டுல தொழிலதிபர்களை நான் குறிப்பிட்ட பேர்களை கூட சொல்ல விரும்பல. தொழிலதிபர்கள் இல்லாமல் ஒரு நாடு வளர்ந்துட முடியுமா? ஏதோ 543 அரசியல்வாதிகள் இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை கட்டமைத்து விடுவார்களா? சக்கரவிகம் 6 பேர் தான் ஏற்கறாங்க. அண்ணன் கேட்டாரு, விளிஞ்சம்பாக்கத்தில் விளிஞ்சம் துறைமுகத்தை ஏன் கொடுத்தீங்க? ராமநாதபுரத்தில் இருக்கிற 3000 ஏக்கருடைய சூரிய ஒளி தகடு திட்டத்தை ஏன் கொடுத்தீங்க? ஸ்டாலின் வந்து குறிப்பிட்ட வீட்டுல வந்து சந்திச்சுட்டு போனாரு. லூலுனுடைய தொழிலதிபர் இப்ராஹிம் வந்து ஏன் இவங்கிட்ட வந்து பாத்துட்டு போறாரு? அப்ப வெளிநாட்டுக்கு ஏன் போய் தொழிலதிபர்களை பூரா கூப்பிடுறீங்க? தமிழ்நாட்டுக்கு வாங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க, தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியில் இன்வெஸ்ட்மெண்ட்ல சேர்ந்துக்கோங்க, பிரைவேட் பார்ட்னர்ஷிப் வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களே, எதற்காக கேக்குறீங்க? அப்ப தொழிலதிபர்கள் எல்லாம் A1 A2வா? இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு உதவுகள் இல்லையா? இந்த நாட்டுடைய எந்த தொழிலதிபர் இல்லாமல்
இந்த நாடு வளர்ச்சி பெற முடியும்? மக்களுக்கு உன்னது சேர்க்க முடியுமா? மீண்டும் கேட்கிற கேள்வி அதுதான். எத்தனை தொழிலதிபர்கள் தூக்கி விட்டுருக்கீங்க அது சொல்லுங்க. எத்தனை தொழிலதிபர்கள் என்பது பிரச்சனை அல்ல. தொழில்துறையை அழிக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. சரிங்க. யாரோ 2014க்கு முன்பாக சுண்டல் வாங்கி சாதாரண பெருமாள் கோயில் கொடுக்கிற பொங்கலை தின்னுட்டு உட்கார்ந்துருந்தாங்க அம்பானியும் அதானியும். நான் வெளிப்படையாக சில விஷயங்களை சொல்ல முடியாது. ஆனால் முழுக்க முழுக்க ரிலையன்ஸ் நேரடியாக கண்கூடாக நான் பார்த்திருக்கிறேன். டெல்லி பட்டணத்தில் நான் இருந்த பொழுது 2 ஆண்டுகளில் ரிலையன்ஸினுடைய கார்கள் தான் பல காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்களுக்கும் நேரடியாக அவங்களுக்கு நேரடியாக குற்றச்சாட்டு வைக்க நானே பார்த்திருக்கிறேன். அவங்க செஞ்சாங்க. காங்கிரஸ் கட்சி பல ஆயிரக்கணக்கான கோடிகளில் ரிலையன்ஸ் கம்பெனிக்கும் அம்பானிக்கும் அதானிக்கும் வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு உலகத்தினுடைய பணக்காரர்கள் மிக முக்கியமாக இருக்கிறார்கள் என்றால் தொழில் செய்யவே கூடாதா? அப்ப டாடா பிர்லா வளர்ந்தாரு, ரத்தன் டாடா வளர்ந்தாரு, ஓப்ராய் வளர்ந்தாரு, அதுக்கப்புறம் சொல்ல முடியுமா? லலித் மோடி வளர்ந்தாரு, நீரவ் மோடி வளர்ந்தாரு, தொழிலதிபர் எல்லாம் வளர்ந்தாங்க. ஆனா இப்போ அம்பானி விட்டா அதானி, அதானி விட்டா அம்பானி, ரெண்டு தானே இருக்கு. எதிர்கட்சிகளும் ஊடகங்களும் தொடர்ந்து இருவருடைய பெயரை நாமத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு எப்படி எதிர்கட்சிகளாக இருக்கின்ற 22 கட்சிகளை இணைத்துக் கொண்டு மோடி 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 என்கின்ற அனுமன் ராமபுரானை சொன்னதை போல மோடியை ஒருவரை எதிர்ப்பதை மட்டும்தான் எங்களுடைய முழு வேலை என்று சொல்லிக்கொண்டு இதை வச்சு அரசியல் பண்றாங்கன்றீங்க. முழுக்க முழுக்க அரசியல். ஓகே சார், நம்ம பேசலாம். முழுக்க முழுக்க அரசியல். ஓகே ஐயா, திரு வைத்தியலிங்கம் உங்ககிட்ட நம்ம இணைப்பு வரும்போது உங்களுக்கு இணைப்பு இதா இருந்துச்சு, சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை பகிருங்க. இல்ல இதுல பிரச்சனை என்னன்னா, பிரச்சனையுடைய மைய கருத்து எடுத்து பயக்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்ப என்னன்னா, சாதி வாரி கணக்கெடுப்பு வேணுமா வேண்டாமாங்கிறத மைய கருத்து ஒரே கேள்வி. 1931 நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பை வச்சுதான் இன்னை வரைக்கும் எல்லா மாநிலங்களும் இந்த ஓபிசி இடஒதுக்கீடை வழங்கிட்டு இருக்கு. என்ன வேடிக்கைன்னா, எந்த கணக்கெடுப்பு நடத்தாமல் 10% உயர் சாதி வகுப்பினருக்கான இடஒதுக்கீட்டை இன்னமும் அமல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதையும் உச்ச நீதிமன்றம் அங்கீகரித்து இருக்கிறது. அதான் ராகுல் காந்தி கேட்கிறாரு, எப்படி 10 ஆண்டுகள் முன்பே எடுக்க வேண்டியது ஏன் மறுக்கிறீங்க? அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க, மண்டல் கமிஷன் அமல்படுத்துங்க அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு அனுராக் சிங் தாக்கூர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? அவர் எம்பி, அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கல. அவரு அவர் உயர் சாதி வகுப்பை சேர்ந்த எம்பி. அதனால பிரச்சனை என்ன, அனுராக் சிங் தாக்கூர் பேசுறதை விட பிரச்சனை என்னன்னா, அத பிரதமர் மோடி ரீட்வீட் பண்ணாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. அப்போ நீ என்ன சாதின்னு தெரியாது, நீ சாதி கணக்கு வாய்க்காக்குறீங்கிற ஒரு கொச்சைத்தனமான கேள்வியை ஒரு அமைச்சர் ஒரு எம்பி கேட்டு அது பிரதமர் பாராட்டுகிறார் என்று சொன்னால், இதை விட வெட்கக்கேடு என்ன வேண்டும்? இதுதான் நாடு கேட்கிறது. அதுதான் உரிமை மீறல் பிரச்சனை எழுப்பியிருக்காங்க. அதைத்தான் பாராளுமன்றம் விடை காண இருக்கிறது. அதை பார்ப்போம், அது என்ன செய்ய போறாங்கிறது பார்ப்போம். ஆனா என்ன நடக்குதுன்னா, பீகார்ல இந்த சென்சஸ் நடத்துறாங்க. சென்சஸ் நடத்துறதுக்கு அதிகாரம் இல்லைங்கிறதுனால சர்வே பண்ணாங்க. என்ன ஆச்சு? அந்த பீகார் நடத்தின 65% பிளஸ் 10% 70% பீகார் அரசு கொண்டு வந்த சட்டத்தை பீகார் உயர் நீதிமன்றம் செல்லாதுன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. அந்த இந்த சர்வே பண்ணதன் அடிப்படையில கொடுக்க இடஒதுக்கீடு செல்லாது, அப்படின்னா சட்டமே செல்லாதுன்னு அறிவிச்சிருச்சு. அதுவும் மேல பீகார் மாநில அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போனா உச்ச நீதிமன்றமும் கூட அந்த உயர் நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க மறுத்துட்டு இன்னமும் இடஒதுக்கீடு சம்பந்தமான பிரச்சனை எல்லாம் இன்னும் இருக்கு, பெண்டிங்ல தான் இருக்கு. கடைசியில எல்லாத்தையும் சேர்த்து செப்டம்பர் மாசம் இந்த ஆண்டு எடுத்துக்கொள்வதாக உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆக உயர் சாதியினருக்கு ஒரு நீதியும் ஓபிசி உட்பட்டோர் எஸ்சி எஸ்டி ஒரு நீதியுமாக இரட்டை நீதி வழங்கி கொண்டிருக்கிறது என்றுதான் இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான நிலைமை. இதை மாற்றணும்னு ராகுல் காந்தி போராடுறார். இப்போ எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருதுங்கய்யா. ஐயா எனக்கு இங்க ஒரு சந்தேகம் வருது. சமீபத்தில் கடந்த வாரத்துல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொன்னாரு, இந்த 10.5% சரியான டேட்டா பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு கேஸை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இது இப்படியே நீடித்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீட்டுக்கும் ஆபத்து வந்துடும், எச்சரிக்கையா இருக்கணும். இது முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும் தெரியாத போல இருக்கிறாரு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற காலத்திலேயே சட்டபூர்வமான பாதுகாப்பை பெற்று விட்டார்கள். அதனால அது 69% அதில் அதுல அச்சப்படுவதற்கு ஏதும் இல்லை.
அது பாதுகாக்கப்பட்டு விட்டது. அதே முறையை மற்ற மாநிலங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. அதனாலதான் அது பாதுகாப்பை பெற முடியவில்லை. இதற்கெல்லாம் ஒட்டுமொத்தமான தீர்வு என்னன்னா, இல்ல இந்த 69% டேட்டாபேஸ் கொண்டு வாங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டா நம்ம தமிழக அரசு என்ன செய்யும்? சுப்ரீம் கோர்ட் அதுதான் சென்சஸ் வேணும்னு சொல்றோம், சென்சஸ் எடுன்னு சொல்றோம். அதுக்கு முன்னாடி சர்வே எடுங்கன்றாரு அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. சென்சஸ் எடுக்கட்டும், நீங்க முதல்ல சர்வே எடுங்க, சர்வே தானே டேட்டாபேஸ் அப்படின்றாரு. இல்ல டேட்டாபேஸ் சர்வே டேட்டாபேஸ் அடிப்படையில் கொடுக்க முடியாதுங்கறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அதிகாரம் இல்லை. நீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிற டேட்டாபேஸ்ல இந்த சர்வேயை வைத்து இடஒதுக்கீடுல இருந்து நீங்க வந்து இந்த 69 ப்ரூவ் பண்ண முடியாது, அதை ஒத்துக்க முடியாது. பீகார் 65% பாட்னா நீதிமன்றம் ரத்து பண்ணிச்சு, சுப்ரீம் கோர்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. சொல்லுங்க சார், சொல்லுங்க வைத்தியலிங்கம். நான் சொன்ன இந்த கருத்துக்கு மறு கருத்து இருந்தா சொல்லுங்க பாக்கலாம். பீகார் அரசு கொண்டு வந்த 65+10 75% இந்த சர்வே அடிப்படையில எடுத்த சட்டத்தை பீகார் மாநில அரசு செல்லாது என்று அறிவித்ததா இல்லையா? உச்ச நீதிமன்றம் அதை நிறுத்தி வைக்க மறுத்ததா இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் சர்வே அடிப்படையிலே அது கணக்கெடுப்பு நடத்தல ஏதாவது அர்த்தம் இருக்கா? ஆமா, அன்புமணி சொல்லுவதில் அர்த்தம் இல்லை. இதுதான் நான் சொல்ல. அதனால இது ஏதோ அரசியலுக்காக சொல்றாங்களே தவிர தலைவர் தளபதி அவர் சொல்றத ஐயா நீங்க நல்லா உள்வாங்கிக்கோங்க. இல்ல அன்புமணி அவர்கள் என்ன சொல்றான்றத நல்லா உள்வாங்கிக்கோங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து சென்செக்ஸ் எடுக்க வேண்டாம் தமிழக அரசாங்கம், ஒரு டேட்டா பேஸ் கையில வச்சுக்கோங்க, அந்த டேட்டா பேஸ் தான் சர்வே, அந்த சர்வே நீங்க எடுக்கலாம், மாநில அரசுக்கு அதுக்கு முழு அதிகாரம் இருக்கு, அது நீங்க எடுக்க மாட்டேங்கிறீங்க சொல்றாங்க. அதைத்தான் சொல்றேன், அதைத்தாங்க சொல்றேன், நான் நாகரிகமா சொல்றேன், அறிவுக்கு புறம்பாடுதுன்னு சொல்றேன். பீகார் அரசு இதே மாதிரி சென்சஸ் எடுத்து அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்களே உச்சநீதிமன்றம் சொல்லுங்க ஐயா. உங்களுக்கு மூத்த வழக்கறிஞர் உங்களுக்கு தெரியாது, என்ன பயன் எடுத்ததற்கு அவங்க சொல்லவே இல்லை. சாதிவாரி கணக்கெடுப்பை தான் அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அதை வந்து உச்சநீதிமன்றம் ஸ்டே பண்ண மறுத்துருச்சு. தட் இஸ் உண்மை. ஆனால் எந்த மாநில அரசும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கக்கூடாது அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில் எங்கேயும் தடை இல்லை. மாநில அரசை எந்த சட்டம் அல்லது எந்த உத்தரவு தடுக்கிறது? ரொம்ப 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 தப்பா சொல்றீங்க. சென்சஸ் எடுக்கிறதுக்கான அதிகாரத்தை பற்றி உச்ச நீதிமன்றம் ஒண்ணுமே சொல்லல, நீங்களா சொல்றீங்க. அப்ப அந்த பிரச்சனையே வரல உச்ச நீதிமன்றத்துல. யாருக்கு அதிகாரம் பிரச்சனையே வரல. இந்த சென்சஸ் அடிப்படையில் எடுக்கப்பட்ட சட்டம் செல்லுமா செல்லாதா, இதுதான் வந்தது. அது செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன அதுக்கு மேல அந்த அறிவுக்கு புறம்பான காரியத்தை தமிழ்நாடு அரசு செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்களா? அப்புறம் இது ஒரு பக்கம். இப்ப ராகுல் காந்தி பிரச்சனைக்கு வருவோம். ராகுல் காந்தி நியாயத்தை கேட்டாரு. அவர் வந்து அவரு காஷ்மீரி பிராமணர் தாத்தாக்கள், காஷ்மீரி பிராமணர்கள், அப்புறம் வந்து ஜொராஸ்தியர் பார்சி மணந்தார், அப்புறம் கிறிஸ்தவ மதத்தை மனதார். ஆனாலும் கூட எந்த சாதியும் தேர்ந்தெடுக்கிற உரிமை அவர்களுக்கு இருக்கிறது, வெட்கப்படுவதற்கு ஒன்றும் இல்ல. அவர் துணிந்து கேட்கிறார், உங்களுக்கு திராணி இல்ல, அதை விட்டுட்டு அதுக்காக உனக்கு என்ன சாதி அப்படின்னு கேட்கறது அது நாகரிகமானதா? அதை விட ஒரு பிரதமர் அதை ரீட்வீட் பண்ணலாமா? இதைத்தான் நான் கேட்கிறோம். ஓகே ஓகே சார், ஓகே, நம்ம அப்படியே என்ன பண்ணுங்க சொல்லுங்க திரு செல்வம். இத வந்து ஒரு பிரதமர் ரீட்வீட் பண்ணலாமா? இது ஒரு விஷயமா? இல்ல, அதாவது பிரதமர் வந்து என்ன சொன்னாங்க, எங்களுடைய இளம் எம்பி அறிவுபூர்வமாகவும் நகைச்சுவை கலந்து புரிகிற மாதிரி பேசினார் சொன்னாங்க. அவர் என்ன பேசினாருங்கிறதெல்லாம் பிரதமர் சொல்லல. ரீட்வீட் பண்ணார்னா இந்த எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அனுராக் தாக்கூர் பேசினத, அவர் பேசின அந்த நகைச்சுவையை அவர் பேசிய முறையை பாராட்டி இருக்காரு. பேசின கருத்துக்களை பற்றி அவர் பேசல. அதாவது ராகுல் காந்திய கிண்டல் அடிச்சத மோடி ரசிச்சு ரீட்வீட் பண்ணிருக்காரு. நீங்க இன்னொரு விஷயம் கவனிச்சுக்கிடுங்க. 2000 இன்னைக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு பாத்தீங்களா? அதாவது 2017 குட்கா பொருளை சட்டமன்றத்தில் கொண்டு வந்ததை உரிமை மீறல் பிரச்சனைக்கு கொண்டு போனத, அந்த உரிமை மீறல் பிரச்சனையை அந்த உரிமை மீறல் பிரச்சனையை வந்து நாங்க வந்து முடிச்சுக்கிறோம், அந்த வழக்கை வந்து முடிச்சிடறோம், திரும்ப பெறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு 2 முறை அதை வந்து அந்த வழக்கை நாங்க திரும்ப பெறோம்னு சொன்னதை
ஹைகோர்ட் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, இது உரிமை மீறல் பிரச்சனை தான், பேரவைத் தலைவர் தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து அன்னைக்கு நீங்க 2017 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அன்றைக்கு சபையில நடந்த மரபுகளை எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, அதெல்லாம் இப்ப நம்ம பேசணும்னு சொன்னா ரொம்ப ரொம்ப நமக்கே அது உடன்பாடு இல்லாத நம்ம கண்டென்ட்குள்ள வந்துடலாம், நம்ம இந்த டிபேட்டுக்குள்ள வந்துடலாம். சோ நீங்க தமிழ்நாடு அரசு பேசுற உடனே இந்த டிபேட்டுக்குள்ளன்னு சொல்லுவீங்க. மரபுகளை பேசுகிற பொழுது ஒன்றை ஒன்று ஒப்பிட்டு பேசுவதுதானே சரி. அதனால ஒரு இளைய எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் பேசிய முறை வந்து, அதாவது பேசுற பொருள்களை பற்றி பேசல. இல்ல, இப்ப ராகுல் காந்தி முறையற்ற முறையில பேசி இவர் முறையற்ற முறையில சொல்லியிருந்தாருன்னா அது சரியா இருக்கும். ராகுல் காந்தியினுடைய நாடாளுமன்ற ஸ்பீச்சினுடைய முதல் ஸ்பீச்சையே அவை குறிப்புல இருந்து நீக்கிறாரு. அவர் அந்த அளவுக்கு என்ன தப்பாகவும் ஒழுங்கினமற்ற முறையிலும் பேசினாரு. சபாநாயகருக்கு அந்த கடிதம் எழுதியிருக்கிறாரு, என்னுடைய பேச்சை மீண்டும் அவை குறிப்புல நீங்க சேருங்க அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு ராகுல் காந்தியோட ஒவ்வொரு பேச்சையும் அவை குறிப்புல இருந்து நீக்கணும், ராகுல் காந்தியை மழுங்கடிக்கணும் என்ற அடிப்படையில மோடிக்கு நிகரான ஒரு ஆள் உருவாயிட்டு இருக்கிறாரு என்கின்ற அடிப்படையில அவருக்கு இது போன்ற சாயங்கள் பூசப்படுகிறார். இதுதான் கேள்வி. இன்னொன்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து மோடி ஆத்துக்கல போக போதும் எதிர்கட்சி தலைவர் எழுதிட்டாங்களா, எதிர்கட்சி தலைவர் என்பது வேறு, மோடியாக பிரதமர் படிப்படியாக வரணும். 15 வருவா சார். அதான் சரி, சொல்லுங்க திரு செல்வம். அதாவது நாடாளுமன்றத்தில் பேசுகிற பேச்சை அவை குறிப்பில் இருந்து அவை குறிப்பில் நீடிக்க அதை தொடர செய்வதும் நீக்குவதும் சபாநாயகருடைய ப்ரோவோகேட்டிவ். அதாவது அவரு பியூர்லி ஸ்பீக்கருடைய ப்ரோவோகேட்டிவ். அதாவது அவருக்கு உள்ள தனிப்பட்ட அதிகாரம். எப்படி சார், எப்படி இப்படி எடுத்துக்கலாமா? வயநாடுக்கு அத்தனை எம்பிகளை வந்து தேசிய பேரிடரா அறிவிங்கன்னு சொல்றாங்க, ஆனா வந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதை அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி எடுத்துக்கலாமா? அருமையா கேட்டீங்க, அதான் அருமையா சொன்னீங்க. 23ஆம் தேதியே உள்துறை அமைச்சர் சொன்னதை கவனிச்சீங்களா? 23ஆம் தேதியே மத்திய அரசாங்கம் கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்ட் அரசாங்கத்திற்கு எச்சரிக்கை விடுக்கிறது. அந்த எச்சரிக்கை, நீங்க மழை அதிகமா வரப்போகுது கேரளால, வயநாடுல, அந்த மலப்புற பகுதி எல்லாம் வந்து சார் எச்சரிக்கை கொடுத்தாச்சு. எச்சரிக்கை 3 முறை கொடுத்திருக்கு, மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கு. நிலச்சரி வந்துருச்சு. கிட்டத்தட்ட இப்போ 200 இந்த டைம்ல பார்த்தா கூட 240 பலி எண்ணிக்கை தாண்டி இருக்கும். இதை வந்து ஒரு தேசிய பேரிடர் அறிவிக்கல. ஆனா வடநாடுகளை 100 பேருக்கு மேல ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அது தேசிய பேரிடர் அறிவிக்கிறீங்க. இன்னொரு விஷயம் கேளுங்க, நேஷனல் கலாமிட்டின்னு சொல்லி அறிவிக்கிறத விட தேசிய பேரிடர், நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் போர்ஸ் அத்தனை பேரும் போய் இறங்கி ஒரு விஷயம் நான் மரியாதைக்குரிய அருளநட்ட நெறியாளர்கிட்ட நான் கேட்க, இதை நான் அரசியலாக்க விரும்பல. இதுல ஒரு மாநில அரசுக்கு இருக்கிற பங்கையும் மத்திய அரசாங்கத்துடைய பங்கையும் இரண்டையும் நான் வேறுபடுத்தி பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய கண்ட்ரோல்ல எது இருக்கு? பஞ்சாயத்து இருக்கு. ஒரு கிராமம் யாருடைய நிர்வாகத்தில் இருக்கிற? பஞ்சாயத்து நிர்வாகத்தில் இருக்கு. ஒரு பஞ்சாயத்து உறுப்பினர், பஞ்சாயத்து தலைவர் தான் மக்கள்கிட்ட நெருக்கமா இருப்பாங்க. அந்த பஞ்சாயத்து தலைவரும் பஞ்சாயத்து உறுப்பினரும் சேர்ந்து ஊராட்சி ஒன்றிய தலைவர்கிட்ட, ஊராட்சி ஒன்றிய ஆணையருக்கு கொண்டு போவாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்துதான் மாவட்ட ஆட்சித்தலைவர் கொண்டு போவாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநில அரசுக்கு கொண்டு போவாங்க. அதனால அந்த வகையில மாநில அரசினுடைய கவனக்குறைவுதான் இவ்வளவு பெரிய கோர. ரைட்டு சார், அது மாநில அரசு ஆளக்கூடிய நிலப்பரப்புல ஒரு கோர விபத்து நடந்துருச்சு. அந்த மாநில அரசு இந்தியாவுக்குள்ள தானே இருக்கு, பாகிஸ்தான் இல்லையே. தேசிய பேரிடர் அரசு பெறலாமே. மத்திய அரசு அது மீட்பு பண்ணி சார், மீட்பு பண்ணி ஓகே. அது மாநில அரசு இல்ல மத்திய அரசு 2 பேரும் இணைந்துதான் செஞ்சாகணும். இந்த கேள்வி என்ன அப்படின்னா, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசியை புரட்டி போட்ட பெருமழை வெள்ளத்தையும் இப்ப வயநாடுல 3 கிராமங்கள், எஸ்டேட்டுகள் உள்ள போயிருக்கு, அதையும் தேசிய பேரிடர் அறிவிக்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு மனசு வரல? இல்ல, தேசிய பேரிடர் அறிவிக்கிறதுனால என்ன லாபம் சொல்லுங்க? நேஷனல் கலாமிட்டின்னு சொல்லி அறிவிச்சிட்டோம், அதாவது அதனால என்ன லாபம்னு சொல்லுங்க. அதை விட நல்ல கேள்வி சார், நல்ல கேள்வி. ஆனா நீங்க பீகாருக்கு 11,500 கோடி ரூபாய் ஒதுக்குனீங்கல்ல, அது எதுக்கு? ஆமா, பீகார் இன்னொரு விஷயம் சொல்றேன் சார். இல்ல, பீகார் மாநிலத்துக்கு 11,500 கோடி ரூபாய் நீங்க ஒதுக்குனீங்களா? எதன் அடிப்படையில் ஒதுக்குனீங்க? நீங்க அண்ணன் வைத்தியலிங்கத்திற்கும் அண்ணன் முருகையனுக்கும் ஆதரவா இருக்காதீங்க. ஏன்னா முருகையண்ணனும் வைத்தியலிங்க அண்ணனுமே முரண்பட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப பேர் ரொம்ப நாள் சேர்ந்திருப்பாங்கன்னு தோணல. அதனால அதை விட்டுட்டு நீங்க நடுநிலையா இல்ல நான் நடுநிலையா தான் நான் கேள்வி வைக்கிறேன். தேசிய பேரிடரா அறிவிங்கன்னு சொல்ற இரண்டுமே பெரும் மழை வெள்ளம் தான்.
ஒன்னு நிலச்சரிவு, ஒன்னு அதாவது பெருமழை வெள்ளம். தே- கேட்ட நிதி வரல, தேசிய பேரிடர் அறிவிக்கல. டிசாஸ்டர்னு அறிவிச்சீங்க. ஆனா அது வரக்கூடிய மழை வெள்ளத்துக்கு பீகாருக்கு 11,500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு பிஜேபி அரசு. நிதி ஒதுக்கீடு அதிகம் சார். டிசாஸ்டர் சொன்னீங்கன்னா உங்களுக்கு அது நிதி ஒதுக்கீடு தனி. தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டிய அவசியம் வந்தால் இப்போதைக்கு என்ன விஷயம் தெரியுமா? அந்த மழை, அதாவது மலைச்சரிவுல பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற மக்களை காப்பாற்றுவதற்கு மாநில அரசு, மத்திய அரசு மாநில அரசினுடைய அந்த பேரிடர் மீட்பு படை கூட தாமதமா போயிருக்கு. மத்திய அரசாங்கத்தினுடைய மீட்பு படை தான், அது ரிலீஃப் அந்த போர்ட்ஸ் தான் போயிருக்காங்க. NDRF, நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அந்த ரிலீஃப். ஒருவேளை எப்படி எடுத்துக்கலாமா சார்? செல்வம் சார், வயநாட்டுல வந்து ராகுல் காந்தி ஜெயிச்சு அது ரிசைன் பண்ணனாலதான் அந்த தொகுதியை கண்டும் காணாத போல இருக்கா பிஜேபி? இல்லண்ணா, நீங்க அதான் நீங்க மக்களை, உலக 140 கோடி மக்களையும் தன்னுடைய சொந்த சகோதரனாக, சொந்த உறவுக்காரங்களாக பார்க்கக்கூடியவர் நம்முடைய பாரத பிரதமர். அதனால நீங்க வந்து வயநாடு, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி இப்படிலாம் பார்க்காதீங்க. 140 கோடி மக்களும் எங்களுடைய பாரத பிரதமருக்கு ஓகே சார் உறவுக்காரர்கள். சரி, அதனால நாங்க வந்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து 3 முறை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னா, எங்களிடத்துல பாகுபாடு இல்லை, சரி, ஜாதி வேறுபாடு இல்லை, மத வேறுபாடு இல்லை, இன வேறுபாடு இல்லை. அதனால இதை வந்து ஒரு பிரிவினைவாதமாக பண்ணாதீங்க. ராகுல் காந்தி அவர்கள் ஜாதியவாதம் பேசுறது காரணமா தான் நாடாளுமன்றத்துல ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு. இப்ப நாடாளுமன்றத்துல ஒரு பேசுறதுனால குழப்பம் ஏற்படல, நம்ம பிரதமர் ரீட்வீட் பண்ணனாலதான் இப்ப பிரச்சனை வந்திருக்கு. இல்ல பிரதமர் வந்து முழு பேச்சு ரீட்வீட் பண்ணல. தலைவன் வந்து சார், அவர் தவறு என்று கண்டிக்கவில்லை, அதை என்கரேஜ் பண்றார், அதை சந்தோஷப்படுறார், உற்சாகப்படுத்துறார். எல்லாரும் இது மாதிரி கிண்டல் அடிக்கன்னு சொல்ற மாதிரி இருக்குது. அதுதான் இங்க டிபேட்டுக்கு காரணமா இருக்கு. நிச்சயமா ஸ்பீக்கர் வந்து அதை நீக்கிட்டாரு, அதோட பிரச்சனை முடிஞ்சு. இவர் ஏன் என்கரேஜ் பண்றாரு? ஒரு தலைவன் வந்து அதுதான் சார், அவை குறிப்பிலிருந்து நீக்கிட்டார். ஆனா வலைதளத்துல பிரதமர் சேர்த்துட்டார். இப்ப அதுதான் அங்க பிரச்சனை. வலைதளத்துல இதை சேர்க்கலங்க, வீடியோ இல்ல, கண்டென்ட். மீடியா மேல கேஸ் போடுங்க. சரி, ரைட், ஓகே, மீடியா மேல கேஸ் போடுங்க. ரைட், ஓகே. அப்படி பார்த்தோம். சரி, ரைட், ஓகே. நம்ம பேசலாம். நிறைவான பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஐயா வைத்தியலிங்கம், உங்கள்ட்ட இருந்து நிறைவான கருத்து. இல்ல, ஆனா அமித்ஷா சொல்ற கேக்குற கேள்வி சுரேஷ் கோபி கேட்பாரா? அமித்ஷா வந்து ஒரு பேரிடர் நடந்திருக்கு, நிவாரணம் என்ன செய்ய முடியும், தேசிய பேரிடர் அறிவிக்க முடியுமா, நிதி அளிக்க முடியுமாங்கிறத பத்தி பேசாம, அதை பத்தி எதுவுமே செய்யாம நாங்கெல்லாம் போர்ஸ் அனுப்பிச்சிட்டோம், ஆனா 23ஆம் தேதியை நாங்க வான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி குறை கண்டு கொண்டிருப்பது நேரம் ஆயுது. அதுதான் அவர்களுக்கு கொஞ்சம் கூட நெஞ்சில் இரக்கம் இல்லாதவர்கள். அரசியல் அரக்கத்தனத்தோடு ஒரு அரசியல் செய்பவர்கள். சுரேஷ் கோபி அந்த மாநிலத்து அமைச்சர் தானே, அவரை இந்த கேள்வி கேட்க சொல்லுங்க பாப்போம், கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், கேட்டா விளைவு என்ன ஆகும்னு அவருக்கு தெரியும். அதனால மக்கள் உணர்வுகளை புண்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். எங்கும் எதிலும் அரசியல் என்ற ஒரு கீழ்த்தரமான அரசியலை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது. அதுக்கு பிரதமர் எப்படி ராகுல் காந்திக்கு பதில் சொல்றாரோ, அதே போல அமித்ஷாவும் கேரள வயநாட்டில் நடந்த ஒரு பேரிடருக்கும் அவருடைய பதிலும் அப்படித்தான் இருக்கு. அவர்கள் மாறப்போவதில்லை, மக்கள் மாற்றினார்தான். இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. இப்ப உரிமை மீறல் பிரச்சனை கொண்டு வந்திருக்காங்க, இது எந்த கட்டத்துக்கு போகும்? அது வந்து மக்கள் மன்ற தீர்மானிக்கும். தீர்மானம் நிறைவேற நீடிக்காதுன்னா இப்ப கேளுங்க, ஆட்சி மாறிடுமா? இல்ல, பீகார் நீங்க எத்தனை நாளைக்கு பீகாரையும் ஆந்திராவையும் தூக்கு பிடிப்பீங்க? அவசியம் இல்லை. வரும் பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு மிக விரைவில் ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு அதிர்ச்சி அளிக்கும், பின்னாடி தெரியும். அது உங்களுடைய எதிர்பார்ப்பு இல்ல, போற போக இல்ல நல்லது அப்படின்னு நாங்க எதிர்பார்க்க. ஏன்னா அவர்களை பற்றி நாங்கள் தான் நன்றாக அறிந்தவர்கள் என்பதால் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது வந்து அப்டேட்மெண்ட் பண்றீங்க. வைத்திலிங்க சார், ஒரே ஒரு விஷயம், பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் பிளவுபட போறதுக்கு ஒரு பேச்சு இருக்கு. அதெல்லாம் பெரிய, நான் சொன்ன பிஜேபி தான் பிளவுபட போகுது. அது அதான் பெரிய கட்சி, அதான் இந்தியாவிலே பெரிய கட்சி. பிஜேபி பிளவுபட போகுது.
போகிறது பாருங்க, அது நடக்கும். மாநில அது நடக்க கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. இல்ல, ஏதோ நடக்கும். இல்ல, இந்திய கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அந்த கட்சிகளில் பிளவு ஏற்பட போகுது. தேசிய காங்கிரஸ் சிவசேனா உடைச்சு பாத்தீங்க, உடைச்சு பாத்தீங்க, மக்கள் தான் உங்களுக்கு எதிராக திருப்பி தொட்டாங்க. மக்கள் உங்களுக்கு எதிராக 240 எங்களுக்கு என்ன, 240 எங்களுக்கு. இன்னும் மைனாரிட்டி ஆவீர்கள். அதாவது உங்களுக்கு எல்லாம் நிறைவேறாது. நீங்க தோல்வி முகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறீங்க, அது தொடரும். ஏன்னா உங்களுடைய அரசியல் வந்து 240 அடுத்தது என்ன கீழே 200 கீழே அப்படி போகும். ஏன்னா வரப்போகிற சவால்களை சந்திக்கக்கூடிய தெளிவு, ஒரு அதிகாரம், ஒரு உங்கள்கிட்ட இல்ல. அதை பாராளுமன்றத்திலே அவர்கள் தெரிவிப்பார்கள். அந்த நிலை வரும், வெகு விரைவில் வரும். நன்றி நன்றி. திரு செல்வம், உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது வேற வழியே கிடையாது இவங்களுக்கு. எல்லா வகையிலும் வந்து குளறுபடியான நிர்வாகத்தை செய்யக்கூடிய மாநில அரசுகள், அதாவது எதிர்கட்சி அரசுகள் வந்து எல்லாம் சேர்ந்து எப்படியாவது இந்த சர்க்காரை கலைக்க முடியுமான்னு நினைக்காங்க. இந்த மாநில நீங்க பட்ஜெட்ல அறிவிச்சு அவங்களை அப்படியே அரவணைப்புலயே வச்சிருக்கீங்க. இல்ல கேளுங்க, மாநில கட்சிகள் எல்லாம் பிளவுபட்டு, மாநில கட்சி எதிர்கட்சி வரிசையில இருக்கிற மாநில கட்சிகள் பிளவுபட்டு, இன்னும் பாரதிய ஜனதா கட்சியை பழைய 303க்கு வெகு விரைவில் கொண்டு வந்து விடுவார்களோ என்கிற. சரிங்க சார், இந்த உரிமை மீறல் பிரச்சனை என்ன கடைசியில என்ன நிலைமைக்கு வரும்? சபாநாயகர் முடிவெடுப்பார். சபாநாயகர், பேரவைத் தலைவர் முடிவெடு, மக்களவைத் தலைவர் முடிவெடு. நன்றி நன்றி நன்றி. குமரராஜா, உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது மாநில அரசிற்கு இதுவரை எந்த விதமான கட்டுப்பாடுகளோ எந்த விதமான தடையோ இல்லை. அப்படி இருக்கின்ற பொழுது மாநிலத்தில் பேசிக் கொண்டிருப்பவர்கள் நாங்கள் தான் எப்பொழுது உரிமைக்கு குரல் கொடுப்போம், உண்மைக்கு தோல் கொடுப்போம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற, சுயாட்சி பேசுகின்ற தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைந்திருக்கின்ற தமிழக அரசு ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கவில்லை? ஒன்று. அதற்கப்புறம் மத்திய அரசையே இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது, எதை கேட்டாலும் மத்திய அரசு, எதை கேட்டாலும் அவர்கள் வார்த்தையில் சொல்வதனால் ஒன்றிய அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களால் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க முடியவில்லை, ஏன் நடத்த மறுக்கிறார்கள்? ஒன்று. இதை வந்து அவர்கள் தெளிவுபடுத்திவிட்டு மத்திய அரசினுடைய சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கலாமா கூடாதா என்பதை பற்றி பேசுவது நலமாக இருக்கும். கணக்கெடுப்பு நடத்தணுமா இல்ல சாதிவாரி சென்செக்ஸ் நடத்தணுமா, சர்வே நடத்தணுமா? நீங்க எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சாதிவாரி ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க வார்த்தைகள், ஆங்கில வார்த்தைகளை புகுத்தினால் மட்டும் அது மாறிடாது. சாதிவாரி சென்சஸா இருந்தாலும் சரிதான், சாதிவாரி சர்வேவா இருந்தாலும் சரிதான், ரெண்டும் ஒண்ணுதான். நீங்க கேட்ட மாதிரி அது வந்து தேவைப்படுகின்ற எதற்காகனா தரவுகள் வந்து தேவைப்படுது. யார் எந்த சாதியை சார்ந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தரவுகளை வேண்டி இருக்குது. அதை மாநில அரசு எடுப்பதற்கு என்ன தடை இருக்குது? ஒன்று இல்லை. ஆனால் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு முழுக்க அரசியல் செய்ய வேண்டும். காங்கிரஸ் கட்சி 60 ஆண்டு காலத்தில் ஒரு நாளும் செய்யவில்லை. இப்பொழுது அவர்கள் பேசுகிறார்கள் என்றால் ஏதாவது நான் கவனிக்கப்பட வேண்டும், இருப்பு தெரிவிக்க வேண்டும். எதிர்கட்சியாக இந்த நாட்டிலே ஏதாவது சாதிய ரீதி அடிப்படையிலே முழுக்க அரசியல் செய்து எதிர்காலத்தில் முயற்சி பண்ணி பார்ப்போம். அதுதான் சொல்றேன், அதைத்தான் நான் சொல்றேங்க. நானும் தொடர்ந்து அதான் சொல்றேன். முழுக்க அரசியல் என்பது சாதியின் அடிப்படையில் இருக்கின்ற காரணத்தினாலே இவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் வெறும் ஆண்ட கட்சி அரசியல் செய்வதற்காக இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்காக முயற்சி செய்கிறார்கள். ராகுல் காந்தியினுடைய பேச்சை பொறுத்தளவிற்கும் அங்கே பாராளுமன்றத்திலே இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதற்கு மேல் உரிமை மீறல் வந்தால் சபாநாயகர் அவர்கள் முடிவெடுக்கப் போகிறார்கள். நம்மளுடைய தற்காலிக சபாநாயகர் நெறியாளரை போல. திரு முருகன், உங்களுடைய நிறைவான கருத்து. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வைத்திருக்கிற இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இவர் சொல்லுவதற்கு முன்னாலேயே பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு அங்கே எடுத்தார்ல, அவர் எடுத்து அதுக்கு இடஒதுக்கீடும் ஒதுக்கி அதை எதிர்த்து கோர்ட்டுக்கு போய் அங்க தோத்துருக்கு. அது இல்லைன்னு சொல்லிட்டு இல்லையா? அப்ப வந்து அவருடைய கருத்தை தான், பீகார் மக்களுடைய கருத்தை தான் ராகுல் காந்தி இன்னைக்கு முன்வைக்கிறார். அப்ப வந்து நிதிஷ்குமாரும் பீகார் எம்பிக்களும் யார் பக்கம் நிக்கணும்? ராகுல் காந்தி பக்கம் நிக்க வேண்டியவர்கள். அவர்கள் கொடுத்த சலுகையினால் மத்திய அரசாங்க பட்ஜெட்ல வந்து வராத இதுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி 11,000 கோடி 11.5 லட்சம் கோடி கொடுத்திருக்காங்கல்ல. இதுக்கு அதாவது எந்த பேரிடரும் வராததுக்கு 11 லட்சம் கோடி கொடுத்திருக்காங்க. 11,500 கோடி கொடுத்திருக்காங்க இல்லையா?
அப்படி இருக்கும்போது இது மாதிரி சப்போர்ட் பண்றதுனால எந்த பக்கம் நிக்கணுமோ, எந்த நியாயத்து பக்கம் நிக்கணுமோ அந்த நியாயத்தின் பக்கம் வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் நிக்காம இருக்கிறாங்க. அது காலத்தின் போக்கு. நாணயமா இருக்க வேண்டிய இடத்துல நாணயத்தின் பண்ணி நிக்கிறாங்க. ஆமா, அவர்களுடைய கோரிக்கையை தான் நாங்கள் வைத்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா எங்க பக்கம் நிக்க வேண்டியவர்கள் எதிர்ப்பட்சத்தில் நின்று அவர்கள் கொடுப்பதை வாங்கி கொண்டு இந்த அளவுக்கு இன்னைய அளவுக்கு வந்து அவர்கள் திருப்தி அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் காக்கா பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எவ்வளவு நாள் நீடிக்கும் என்பதை அவர் சொன்னது மாதிரி அது இனிமேதான் பார்க்கணும். ஆனா இன்னைக்கு பேரிடர் வந்து வயநாட்டில் வந்து இவ்வளவு பெரிய பேரிடர் இருந்திருக்கு இல்லையா, அதை வந்து தேசிய பேரிடராக நீங்கள் அறிவிப்பதன் மூலமாக அந்த மக்களுக்கு மிகப்பெரிய தொகை, அதுக்கென்று மத்திய அரசாங்கத்தில் ஒரு நிதி உண்டு. 2 லட்சம் ரூபாய் அந்த நிதி சார் 2 லட்சம் சார், நீங்க மத்திய அரசாங்கத்தில் இருந்து அதுதான் சார் தேசிய பேரிடர் என்று சொன்னால் ஒரு இறந்தவருக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும். அதனாலதான் 2 லட்சம் அறிவிச்சிருக்காரு. நீங்க தமிழ்நாடு முதல்வரே வந்து 5 கோடி அறிவிச்சிருக்காரு சார். 100 பேருக்கு ஆளுக்கு 5 லட்சம் கொடுத்தா கூட 100 பேருக்கு 5 கோடி ஆச்சு சார். இன்னைக்கு மத்திய அரசாங்கம் எல்லா அறிவிச்சிருக்கு. என்ன நிலைமைக்கு வரும் அது வந்து நீங்க அதான் சொல்லிட்டாங்களா, அதிகாரம் பூரா அவங்க கிட்ட இருக்கு. நாங்க என்ன முடிவெடுக்க முடியும்? நாங்க கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கை தவறா சரியா என்பதை அந்த சபாநாயகரும் அந்த பாராளுமன்ற குழுவும் தான் அது நிர்ணயம் பண்ணணுங்கிறது தான் உண்மை. நன்றி. அது எதுவாக இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். நன்றி. நிகழ்ச்சி வந்து கருத்துக்களை பதிவு செய்த 4 சிறப்பு அழைப்பாளருக்கும் ராசியதிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. மற்றொரு சந்தர்ப்பத்தில் தொடர்ந்து பேசலாம் திரு செல்வம் சார். நிகழ்ச்சி பார்த்த பங்கேற்ற அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துட்டு மீண்டும் மற்றும் ஒரு தலைப்போடு நாளை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.